சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இங்கே வெகு சிரத்தையாக அன்னை மீனாட்சியினுடைய அருளோடு மீனாட்சி சொக்கநாதர் குடிகொண்டிருக்கிற மதுரை எம்பதியிலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த கோயில் மாநகரிலே இன்றைக்கு மதுரை மாநகர் வெள்ளம நாயுடு சங்கத்தின் சார்பிலே ஒரு சமுதாய சேவை செய்வதை சத்தமில்லாமல் சாதனை படைக்கின்ற வகையில் வெள்ளம எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 13வது ஆண்டு விழாவை ஒரு கல்வி திருவிழாவாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய VKR சேகர் நாயுடு, நம்முடைய மாநகர் வெள்ளம நாயுடு சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த கல்வி திருவிழாவை என்னுடைய ஆத்ம நண்பர், என்னுடைய பெஞ்ச்மெட்டு அப்படின்னு சொல்லலாம், சட்டசபையில் நம்முடைய அம்மன் அர்ஜுனன் இங்கே துவக்கி வைத்து மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த நிகழ்வில் வருகை தந்து சென்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, வருகை தர இருக்கிற சான்றோர் பெருமக்களே, வாழ்த்துறை வழங்குகிற நம்முடைய ராஜகோபால் நாயுடு அவர்களே, விஜயராகவன் நாயுடு அவர்களே, ஸ்ரீதர் நாயுடு அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய வளர்ச்சியிலே முக்கிய பங்கு வகித்து இந்த தென் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர், என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே, இந்த நிகழ்வில் டாக்டர் எம் ஜெகன்மோகன் நாயுடு அவர்களே, மரியாதைக்குரிய ராயபாளையம் என் அன்பு சகோதரர் ராஜேந்திரன் நாயுடு அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பு அழைப்பவர்களாக ஜெயச்சந்திரன் நாயுடு அவர்களே, ஜெயராமன் நாயுடு அவர்களே, கோவிந்தராஜன் நாயுடு அவர்களே, எங்கள் அன்பு அண்ணன் தளபதி மாரியப்பன் நாயுடு அவர்களே, இப்போ தான் அவரை ஏன்னா நானும் அவரும் ஒரு 30 வருஷம் பழக்கம், தளபதி தான் கூப்பிடுவோம், இப்போ தான் தளபதி நாயுடு அவர்களேன்னு கூப்பிட்றோம் நாங்கள். அந்த அளவுக்கு எங்களோடு கழகத்திலே ஒரு மூத்த முன்னோடியாக அண்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய ராஜேந்திர பாபு நாயுடு அவர்கள், மரியாதைக்குரிய சவுந்தரராஜன் நாயுடு அவர்கள், அழகர்சாமி நாயுடு அவர்கள், பால்பாண்டி நாயுடு அவர்கள், நாராயணசாமி நாயுடு அவர்கள், சுதர்சன் நாயுடு அவர்கள், காளிதாஸ் நாயுடு அவர்கள், நாகராஜன் அவர்கள், இன்னும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வில் சீனிவாச நாயுடு அவர்கள், பாலாஜி நாயுடு அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கண்ணன் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், ராஜ்புரத் அவர்கள், ராம்பாலா அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், புருஷோத்தமன் அவர்கள், சண்முக சுந்தரம் அவர்கள், சண்முகராஜன் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள், முரளி கிருஷ்ணன் அவர்கள், அரவிந்தராஜன் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், சுந்தரராஜன் அவர்கள், ரமேஷ் கிருஷ்ணன் அவர்கள், ஞானசேகர் அவர்கள், கணேசன் அவர்கள், அங்கசாமி அவர்கள், நரசிம்மன் அவர்கள், முரளி கிருஷ்ணன் அவர்கள், சந்திர அங்கேசாமி அவர்கள், ஜெயபால் அவர்கள், ரமேஷ்குமார் அவர்கள், சுந்தரராஜன் அவர்கள், கோபால் அவர்கள், ஆதி நாராயண நாயுடு அவர்கள், வாசுதேவ பெருமாள் அவர்கள், வரவேற்புரை ஆற்றியிருக்கிற விவேகானந்த நாயுடு அவர்கள், தலைமை உரை ஆற்றியிருக்கிற VKK சேகர் நாயுடு அவர்கள், முன்னிலை உரை ஆற்றியிருக்கிற ராஜேந்திர நாயுடு அவர்கள், சாந்தகுமார் நாயுடு அவர்கள், ராஜசேகர் நாயுடு அவர்கள், மணிவண்ணன் நாயுடு அவர்கள், ராமச்சந்திரன் நாயுடு அவர்கள், வெங்கட்ராமன் நாயுடு அவர்கள், VKK செல்வம் நாயுடு அவர்கள், அயலு நாயுடு அவர்கள், ரங்கராஜ் நாயுடு அவர்கள் மற்றும் வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், எங்களுடைய அம்மா பேரவையுடைய மாநில துணை செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள், அம்மா பேரவையுடைய மாநில துணை செயலாளர் வெற்றிவேல் அவர்கள், பாபு ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அவர்கள், இளைஞரணியுடைய மாநில துணை செயலாளர் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போஸ் அவருடைய தவப்புதல்வன் AKB சிவசுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் சரவணபாண்டி உள்ளிட்ட பொறுப்பாளர்கள், நம்முடைய ராஜா அவர்கள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற துரைப்பாண்டியன் வழக்கறிஞர் அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயத்தையும் தனிப்பட்ட
ஒரு மகத்தான விசுவாசத்தையும் கொண்டிருக்கிற மக்கள் நம்முடைய மக்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். அதற்கு உரியவர்களால் தான் தம்பி சிவலிங்கம் அவர்களும் நானும், அவர் ஒரு மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், நாங்களும் இங்கே வந்திருக்கிறோம். திருமங்கலம் தொகுதியில் 2வது முறையாக தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் அதில் முழு பங்களிப்பு ஆற்றியிருப்பதை நான் நன்றாக அறிவேன். ஆகவே என் மீதும் நான் ஒவ்வொரு கிராமங்களுக்கு வருகிற போது தான் பெற்ற பிள்ளையை எப்படி ஒரு தாய் தந்தையர்கள் பாசத்தோடு அரவணைத்து வரவேற்பார்களோ அந்த தாய் பாசத்துக்கு இணையாக எனக்கு ஆதரவு அளிக்கிற உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நான் நன்றியை வார்த்தைகளால் சொல்வதை காட்டிலும் நிச்சயம் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அந்த வழியிலே உறுதியாக நின்று வாழ்ந்து காட்டுவேன் நன்றியோடு என்பதை சொல்லி, இந்த விழா இங்கே உணவு அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், விளையாட்டு விழாவை நடத்தியிருக்கிறார்கள், கல்வி திருவிழா என்ற அடிப்படையில் கல்விக்கு ஊக்கத்தொகையாக உதவித்தொகை வழங்குகிறார்கள், சமூக சேவையிலே சிறந்து விளங்கக்கூடிய நல்ல உள்ளங்களை கண்டறிந்து அவர்களை இன்றைக்கு மேடையிலே அவர்களை கௌரவிக்கிற இந்த விழா, இதையெல்லாம் நாங்கள் பார்க்கிற போது நானாக இருக்கட்டும், சிவலிங்கமாக இருக்கட்டும், கதலியாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களாக இருக்கட்டும், இது ஒரு பார்க்கிற போது இது ஒரு சமுதாயம் சார்ந்த விழாவாக இல்லை, சமுதாயத்தை முன்னேற்றுகிற ஒரு விழாவாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். ஒரு இலக்கணம் படைக்கின்ற ஒரு விழாவாக. ஏனென்று சொன்னால் ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும், மாற்றம் அடைய வேண்டும், மேம்பாடு அடைய வேண்டும், மறுமலர்ச்சி அடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் கல்வி. அந்த கல்வியை ஊக்குவிப்பதற்காக 13 ஆண்டுகளாக தொடர்ந்து நீங்கள் ஊக்கத்தொகை உதவித்தொகை வழங்கி வருவது உண்மையிலே மனதார பாராட்டக்கூடியது. எல்லாரும் நினைப்பாங்க, ஆனால் இவ்வளவு அழகாக ஒழுக்கமாக ஆடம்பரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், விளம்பரம் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் சத்தமில்லாமல் சாதனை படைக்கிற ஒரு விழாவாகத்தான் இந்த விழா ஒரு புரட்சிக்கான அடித்தளமாக. இன்றைக்கு மேடையிலே 500 பேர்கள் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் இன்னும் வருகிற காலங்களிலே தமிழகம் முழுவதும் 5000 பேர்கள் 50,000 பேர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிற வகையில் இந்த சங்கத்தை வளர்த்து எடுக்கக்கூடிய தியாக உள்ளம் படைத்திருக்கிற, சேவை உள்ளம் படைத்திருக்கிற, தெய்வ உள்ளம் படைத்திருக்கிற, ஏனென்றால் உதவுகிற மனப்பான்மை என்பது வார்த்தையினாலே எல்லோரும் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் வெள்ளம நாயுடு சங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமைமிகு பொறுப்பாளர்கள் அது வார்த்தையால் அல்ல, வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் சேவையிலே என்பதை. யாராவது கஷ்டப்படுகிற போது அவர்களை நாம் பார்க்கிற போது மனிதனாக பிறந்த நம் எல்லோருக்குமே ஒரு இரக்க குணம் உண்டு. ஐயோ அவர் கஷ்டப்படுகிறாரே பாவம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த நிலையை தாண்டி அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்கு நாம் உதவுகிறோம் என்று சொன்னால், கஷ்டப்படுபவர்களுக்காக அனுதாபப்படுவது மனித குணம், கஷ்டப்படுபவருடைய கஷ்டத்தை நீக்குகிற குணம் தெய்வ குணம். அந்த தெய்வ குணத்தின் வெளிப்பாடுதான் இங்கே கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகை. இந்த 12,000 ரூபாய், 5,000 ரூபாய், 3,000 ரூபாய், 25,000 ரூபாய் என்று அவர்கள் கொடுப்பது அந்த பிஞ்சு குழந்தையினுடைய இதயத்திலே ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துகிற விதமாக இருக்கிறது. அந்த பிஞ்சு குழந்தையினுடைய இதயத்திலே ஒரு புதிய உற்சாகமும் புதிய நம்பிக்கையும் ஏற்படுகிறது. ஆகவே என் வணக்கத்திற்குரியவர்களே, இந்த மதிய நேரத்தில் பேசுறது என்பது சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா பாதி பேருக்கு பசி மயக்கம் இருக்கும், பாதி பேருக்கு உண்ட மயக்கம் இருக்கும். ஆக மொத்தத்தில் மயக்கத்தில் நம்ம இருப்போம். அந்த நேரத்தில் நான் உங்களை சந்திக்கிற போது கூட இவ்வளவு கரவொலி எழுப்பி என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி மகிழ்விக்கிற உங்களுக்கு நான் என்றைக்கும் உறுதுணையாக இருப்பேன். ஏன்னா நம்முடைய திருமங்கலம் தொகுதியில் மட்டும்
இங்கே எல்லாம் எங்களை பார்த்த முகம் 40 கிராமம் இருக்கு. இந்த 40 கிராமத்திலையும் சிந்தாமல் சிதறாமல் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மனத் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக இந்த தரணியிலே தமிழ்நாடு உயர வேண்டும் என்பதற்கு தமிழர் குலசாமி அம்மாவுக்காக இன்றைக்கு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாருக்காக இங்கே இருக்கிற பாரத பிரதமர் இன்றைக்கு புதிய யுகத்தை இந்திய தேசத்தை அழைத்து செல்கிற, ஏனென்றால் இது சமுதாய விழாவிலே எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். இருந்த போதிலும் எங்களை கௌரவிக்கிற உங்களிடத்திலே நாங்கள் உறுதியாக எங்களின் சார்பாக உறுதிமொழி அளிப்பதற்காக இதை நான் பட்டியலிட்டு சொல்லுகிறேன். எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், நாங்கள் இருவரும் உங்களுக்கு உயிராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, அதை வார்த்தையால் அல்ல வாழ்ந்து காட்டுவோம் என்று சொல்லி, அதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு உறுதி தர வேண்டும் என்று சொல்லி, அந்த உறுதியை இந்த இடத்திலே கேட்டால் அது சரியாக இருக்காது என்று சொல்லி, உங்கள் கிராமத்திற்கே வந்து கேட்கிறேன் என்பதை சொல்லி, அப்படி கேட்கிற போது உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி இப்போது உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.